வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில டிப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்வீட் பாக்ஸ் வாங்குவோம். அதுக்குள்ளே இந்த மூடி எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது சின்ன சின்ன ஹோல் போட்டு உங்கள்கிட்ட இருக்கிற கம்மல் தொங்குற மாதிரி உள்ள டைப்பு, எஸ் ஹூக்கு, டேங்லர்ஸு, ஹேங்கிங் டைப்பில் உள்ளது எல்லாமே நீங்கள் இதில் வச்சுக்கலாம். மெஸ்ஸி ஆகாது. திருகாணி எங்கே இருக்குது, அதோட ஸ்க்ரூ எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு இருக்க வேண்டாம். ஒர்க்கிங் உமனுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மெஸ்ஸியாகவும் இருக்காது, உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிளும் நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் எடுத்த இடத்துல வைக்கிற ஹேபிட் உள்ளவங்களாக இருக்கணும். பாருங்கள், நீட்டாக இருக்குது. சின்ன ஹோல் போட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த காஃபி கிரவுண்ட்ஸ், யூஸ்ட் காஃபி கிரவுண்ட்ஸ் தான் இது வந்து நல்ல ஒரு ஃபர்டிலைசர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெட் செல்ஸ் எல்லாம் ஸ்கின்லேருந்து எடுக்கும். கைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், காலுக்கு யூஸ் பண்ணலாம், பாடிக்கு ஸ்க்ரப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இது காம்போசிட்லாம் பண்ணுவோம்ல, நீங்கள் அழுகுன அந்த மக்கிற குப்பையெல்லாம் போட்டு பண்ணுறதுக்கு நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். காம்போசிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது ரொம்ப அழுக்கு உள்ள அந்த பாட்ஸ் அண்ட் பேன்ஸ், உங்களோட வீட்டில் உள்ள நீங்கள் யூஸ் பண்ணுற குக்கிங் வெசல்ஸில் கூட நீங்கள் சுத்தம் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணிடாதீங்க. கிச்சன் சிங்க்கை வந்து நல்ல அந்த அந்த என்ன சால்ட் கரையெல்லாம் நீக்கும் பார்த்துக்கோங்க. அதையும் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் போயிடலாம். இது வந்து பொட்டேட்டோவை வந்து நம்ம எப்படி ரொம்ப நாள் வரைக்கும் அந்த ஸ்ப்ரவுட் ஆகாமல், கெட்டு போகாமல், ஸ்பாயில் ஆகாமல் நம்ம வந்து அதை ஸ்டோர் பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பொட்டேட்டோவை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள், இது ஸ்ப்ரவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ நம்ம கடைகள்லாம் வாங்கும்போது வந்து ரீசைக்கிளபிள் அந்த பேக்ஸ் கொடுக்குறாங்கல்ல, கிட்டத்தட்ட பேப்பரில் உள்ள மாதிரி வருது. அந்த பேக்ஸில் எடுத்துக்கோங்க. நீங்கள் கடைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாக்கில் தான் வச்சுருப்பாங்க. சாக்கில் வச்சு இருட்டான இடத்துல தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பேக்ஸை எடுத்து அதுக்குள்ளே நீங்கள் வாங்கிட்டு வந்த பிறகு ஃப்ரிட்ஜில் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. வெளியிலேயே இந்த மாதிரி பேக்கில் வச்சு கவர் பண்ணி நல்ல ஒரு ஓரமாக நீங்கள் வச்சுருங்க. இருட்டான பகுதியில் வச்சா கூட பார்க்கலாம். ரொம்ப நாள் வரைக்கும் இது கெடாமல், ஸ்ப்ரவுட் ஆகாமல் இது நல்லா நீட்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ஒரு நல்ல டிப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன். டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேஸ்கெட்டில் ஒரு ஓரமாக நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது சீக்கிரத்தில் ஸ்ப்ரவுட் ஆகாது. நெக்ஸ்ட் டிப் போயிடலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீனட் வாங்கினோன்னா, கிரவுண்ட் நட் வாங்கினோன்னா, நிலக்கடலையை வந்து வாங்கினோன்னா தோல் எடுக்காமல் வாங்கியிருந்தோன்னா முதல்ல நீங்கள் ஃப்ரை பண்ணி அது சூடு ஆறின பிறகு ஒரு கிச்சன் கிளாத்து அல்லது இதே மாதிரி நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த மாதிரி பேக் இருந்ததுன்னா அல்லது ஒரு துணி பை இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆறின பிறகு இந்த நிலக்கடலையை வந்து அது உள்ளே போடுங்க. பீனட்டை போட்டுட்டு இப்படி நீங்கள் ரப் பண்ணிங்கனாலே போதும். ஜஸ்ட்டு தேய்ச்சி விட்டிங்கனாலே போதும். அல்லது ஒரு ரோல் பின் இருந்ததுன்னா, அதாவது நம்ம சப்பாத்திலாம் பண்ணுவோம்ல, அந்த கட்டையை வச்சு லேசாக அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா, ரப் பண்ணிங்கன்னா அந்த தோலெல்லாம் வெளியே வந்துடும். அங்கெங்கன்னு செதறாது. இப்போ குட்டி பிள்ளைங்கிட்டலாம் கொடுத்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக அந்த தொலியாக்கிடுவாங்க. அந்த ஸ்கின் எல்லாம் அங்கங்கன்னு பறந்து கிடக்கும். அது நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா நீட்டாக க்ளீனாக வந்துடும். பார்த்துக்கோங்க. அந்த டவல்லே வேறு எங்கேயும் சிந்தாது, அந்த டவல்லே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீவு இருந்ததுன்னா உங்கள்கிட்ட, அல்லது பெரிய அந்த கரண்டி வச்சுருப்பாங்க எல்லாம் அந்த ஆயிலில் பொரிச்சதை எடுக்கிறதுக்கு பெரிய கரண்டிகள், அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அது ரொம்ப இதை விட பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சீவ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரே இடத்துல அந்த வேஸ்டெல்லாம் விழுந்துடும். அந்த வேஸ்ட்டை நீங்கள் அதுக்கப்புறம் காம்போசிட்லேயோ அல்லது ஃபர்டிலைசராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி எடுத்துட்டிங்கன்னா குயிக்காகவும் ஆகிடும், ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வீடும் அழுக்காகாமல், டர்ட்டி ஆகாமல் இருக்கும். இது ஒரு நல்ல டிப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இதுவும் பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப்பு ஒர்க்கிங் உமனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேமரிண்ட் புளி வாங்கின உடனே அதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரெயின் பண்ணி நல்லா பிழிஞ்சி அந்த சாரெல்லாம் எடுத்து சூடு ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். அல்லது புளியை வந்து நீங்கள் வெறும் வானலியில், வெறும் ஃப்ரை பேனில் ட்ரை ரோஸ்ட் மாதிரி லேசாக சூடு பண்ணிவிட்டு கல் உப்பு கலந்து ஒரு பீங்கான் கண்டெய்னர்லேயோ அல்லது செராமிக் கண்டெய்னர்லையோ இல்லை கிளாஸ் கண்டெய்னர்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த குக்கரில் வந்து நம்ம பருப்பு வைக்கும்போது எப்போவும் தால் வச்சோன்னா வெளியெல்லாம் சிந்தும் பார்த்தீங்களா, அதுக்கு சிந்தாமல் இருக்கிறதுக்கு இந்த லிட்டில் ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. அல்லது குக்கர் உள்ளேயே 2-3 ட்ராப்ஸ் நீங்கள் ஆயில் விட்டுட்டிங்கன்னா அது வந்து வெளியெல்லாம் சிந்தாது, ஸ்பில் ஆகாது. நமக்கு கிச்சன் டைல்ஸும் நீட்டாக இருக்கும், குக்கரும் நீட்டாக இருக்கும், ஸ்டவ்வும் க்ளீனாக நீட்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். 6th டிப்பு வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வந்து இந்த லூஸாக இருக்கிற லீக்கேஜ் ஆகிற கேஸ்கெட்ஸை வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அதை திருப்பி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த லீக்கேஜ் இருக்காது.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷார்பன் பண்ணுறதுக்கு நைஃபை ஷார்பன் பண்ணுற கத்தியெல்லாம் வந்து மழுங்கி போயிருந்ததுன்னா இந்த மாதிரி செராமிக் நீங்கள் கப்ஸோ மக்ஸோ எடுத்துக்கோங்க. அதில் வந்து பின்னாடி பக்கம் சொர சொரன்னு இருக்கும்ல, ரஃப் சர்ஃபேஸாக இருக்கும். அதில் நீங்கள் இப்படி நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா, ரப் பண்ணி விட்டிங்கனாலே ஷார்ப் ஆகிடுது பார்த்துக்கோங்க. அப்பப்போ நீங்கள் இது ஷார்ப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நைஃப் ஷார்ப்னர் உங்கள்கிட்ட இல்லாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஷார்ப் ஆகுது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஷார்பன் பண்ணுறது தான். நம்மகிட்ட இருக்கிறதான சிசர்ஸ் எல்லாம் மழுங்கி போயிருக்கும் ஷார்ப்பாக இல்லாமல். அந்த சிசர்ஸை வந்து கிச்சன் சிசர்ஸையோ இல்லை மற்ற சிசர்ஸையோ நீங்கள் இந்த மாதிரி நமக்கு ஃபுட்டெல்லாம் வருதில்ல, இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் வருதில்ல, அந்த பேப்பரில் நீங்கள் கட் பண்ணலாம். அல்லது உங்களோட டேப்லெட்ஸு அந்த ஸ்ட்ரிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஒரு ஏதாவது பார்த்துட்டு கேட்டுட்டு கூட அந்த டைமில் அப்படியே உட்காந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் கேட்டுகிட்டே மற்ற வேலையும் செய்யலாம். அதோட சைட் பை சைடாக இந்த வேலையும் முடிஞ்சிடும். ஷார்ப் ஆகிறதும் ஷார்ப் ஆகிடும், கத்திரிக்கோலும் ஷார்ப் ஆகிடும். இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்முடைய மக்ஸ், செராமிக் மக்ஸ் எல்லாம், கப்ஸ் எல்லாம் டீ ஸ்டெயின்ஸ் இருக்கும், காஃபி ஸ்டெயின்ஸ் இருக்கும், கரைகள் இருக்கும். அதை போக்குறதுக்கு வந்து வினிகர் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து சோடா உப்பு, நமக்கு சோடியம் பைகார்பனேட் இதுதான் தேவைப்படும். இதை ஊற்றி நீங்கள் ஒரு 1 நைட் வச்சாலும் சரி, அல்லது அந்த கரைகள் மூடுற அளவுக்கு, கவர் ஆகிற அளவுக்கு நீங்கள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 1 நைட்டு வச்சாலும் சரி, அல்லது ஒரு ஹாஃப் டே வச்சாலும் சரி, வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்போவும் வாஷ் பண்ணுவீங்கள்ல, ஸ்க்ரப்பு, உங்களோட சோப்பு, லிக்விட் சோப்பு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுங்கள், தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். நல்லா அழகாக போகுது, ரிமூவ் ஆகிடுது. என்னோடதில் லேஸாக தான் இருக்குது ஸ்டெயின்ஸு, பட் நல்ல இன்னொரு இதுவும் நான் காட்டுறேன். ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு ஒரு மக்கில் இருந்தது, ஒரு ஜக்கில் இருந்தது. அதுவும் நல்ல க்ளீனாக இருந்தது. ஸோ அதையும் நான் காட்டுறேன். அதுக்கான இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது பொருட்கள்லாம். இதுக்கு வந்து வெறுமனே நீங்கள் சோடியம் பைகார்பனேட், சோடா உப்பும் வினிகரும் போதும், நல்லா க்ளீனாக நீட்டாக ஆகிடுது. ஸோ அப்போ அந்த ஒயிட் இதுவும் கூட க்ளீனாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்ன வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கை வந்து நம்ம வந்து எக் ஒயிட்டையும் எல்லோவையும் நம்ம வந்து பிரிக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம், செப்பரேட் பண்ணுறதுக்கு. அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஓட்டை உள்ள கரண்டி, அதாவது சாதம் எடுக்கிற கரண்டி, அப்படியெல்லாம் பொரியல் எடுக்கிற கரண்டி வச்சுருப்போம். அந்த கரண்டியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் உடச்சி இதில் விட்டிங்கன்னா தனியாக எல்லோ லேஸாக ஷேக் பண்ணினீங்கன்னா அந்த ஒயிட்டெல்லாம் கீழே வந்துடும், அந்த எல்லோ மாத்திரம் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இப்போ கட்லெட்டுக்கு நம்ம எடுக்கிறதா இருக்கலாம், வேறு கேக் பண்ணுறதுக்கு அப்போ பிரிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கலாம். இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் போகலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம ரப்பர் பேண்ட்ஸ் நிறைய வச்சுருப்போம் பார்த்துக்கோங்க. இது வந்து எப்பவும் சேர்த்து டப்பாவில் போட்டு வச்சோன்னா சேர்த்து பிசுன்னு ஆகிடும், ஸ்டிக்கி ஆகிடும். அதுக்கு வந்து நீங்கள் டால்கம் பவுடரை வந்து இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பேக், குட்டி பேக் வச்சுட்டு அது உள்ளே வந்து இந்த டால்கம் பவுடர் லேஸாக நீங்கள் தூவி வச்சிங்கனாலே அந்த பவுடரோட அந்த இதில் இருக்கிறதுனால அது வந்து சேராது, ஒன்று சேராது, ஸ்டிக்கியாக இருக்காது, தனித்தனியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி எப்படி வச்சாலுமே அது சேர்ந்துருது. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆனியன் கார்லிக்லாம், அதாவது வெங்காயம் பூண்டெல்லாம் மொளை வராமல் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி பேஸ்கெட்டில் எப்போவுமே இந்த பொட்டேட்டோ, ஆனியன், கார்லிக்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இதில் அடிபாகம் கீழே இருக்கிற மாதிரியும் அந்த மேல் பாகம் மேலே இருக்கிற மாதிரி நான் அப்படி வச்சுருக்கேன்ல, இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள். ரொம்ப நாள் வரைக்கும் அது கெடாமல் நல்லா வரும் பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்மகிட்ட வந்து ஸ்வீட்ஸ் வாங்கும்போது இந்த ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை ரவுண்ட் ஷேப்லேயோ இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் உங்களோட ஆயில், இந்த மாதிரி உங்கள் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், இது வந்து என்னோடய டாகியோட ரிலேட்டடான எல்லா மெடிசின்ஸ் அதெல்லாம் நான் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரே இடத்துல வச்சுட்டிங்கன்னா ஷெல்ஃபில் வச்சுட்டு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் டைம் சேவிங்காகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புதுசாக வாங்குகிற எந்த கிச்சன் பொருளாகட்டும் அதில் ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். அதை வந்து லேசாக ஹீட் பண்ணிங்கன்னா, அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து சீக்கிரமாக ரிமூவ் ஆகி வந்துடும். ஒருவேளை ஹீட் ஆக்க முடியாத பொருட்களாக இருக்குமானா அதை ஏர் ட்ரையர் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் அழகாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து கீரை சுத்தம் பண்ணுறது வந்து, அதுவும் இந்த ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸை வந்து, முருங்கைக்கீரையை வந்து சுத்தம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான காரியம். கீழே வந்து நீங்கள் பேப்பருக்கு பதிலாக பேப்பர் டவல் அல்லது நீங்கள் வந்து கிச்சன் டவல் யூஸ் பண்ணிக்கோங்க.
இதில் வந்து நீங்கள் 2 நாள் வந்து நீங்கள் கவரில் வச்சு வச்சாலும் சரி, ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சாலும் சரி, வச்ச பிறகு வந்து ஜஸ்ட் ஷேக் பண்ணிங்கனாலே அப்படியே உதிர்ந்துரும். பட் இது நியூட்ரிஷியஸாக என்னன்னு தெரியல எனக்கு. பட் நான் ஒரு 2 நாள் இப்படி வச்சுட்டு ஒரு தடவை எடுத்தேன், அப்படியே எல்லாம் உதிர்ந்து வந்துருச்சு. ஸோ குயிக்காக ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்படியே உதிர்த்திங்கனாலே அழகாக உதிர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் அந்த லீஃபை மட்டும் நீங்கள் எடுத்து நீங்கள் பொரியல் பண்ணுறதோ அல்லது நீங்கள் பருப்புக்குள்ளே போடுறதோ இந்த மாதிரி காரியங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம். சூப் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்காக ஆகிடும். இது வாங்காமல் இருக்கிறதுக்கு ரீசனே நிறைய பேர் இது சுத்தம் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்குன்றதுனாலே வாங்க மாட்டாங்க. இப்படி எடுத்திங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக குயிக்காக அந்த காம்பெல்லாம் எடுத்துடலாம். நீங்கள் பேப்பர் வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கீழே வந்து கிளாத் ஏதாவது நீங்கள் போட்டுக்கோங்க. அதான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த கீரையிலே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் சி நிறைய இருக்குது. ரொம்ப இம்யூனிட்டி பவரை இது வந்து நல்லா ரைஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த லைமை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயோ வெளியோ வச்சோன்னா இந்த மாதிரி காஞ்சு போயிடும் தோலெல்லாம். இப்படி காஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, அதை வந்து லேசாக வார்ம் வாட்டரில் போட்டிங்கனாலே அந்த ஜூஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ நீங்கள் அதை வந்து ஹாஃபாக கட் பண்ணி ஸ்க்வீஸ் பண்ணி எல்லா ஜூஸையும் எடுத்துட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு விதையெல்லாம் இல்லாமல் ஃப்ரீசரில் நீங்கள் ஐஸ் ட்ரேயில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் அது கெடாமல் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த லெமன் தோல் அப்படியே ஸ்டோர் பண்ணி வைங்க. நீங்கள் குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே இன்னொரு பாத்திரம் வச்சு ஏதாவது வேக வச்சிங்கன்னா, ஹார்ட் வாட்டர் யூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த ஒரு தோலை தூக்கி போட்டு வச்சிங்கன்னா அந்த ஹார்ட் வாட்டர் ஸ்டெயின்ஸ் எதுவும் ஆகாமல் அந்த குக்கர் நல்லாயிருக்கும். இது வந்து எங்களோட அந்த காஃபி மக்கு பார்த்துக்கோங்க, காஃபி மேக்கருக்குள்ளது. இது வந்து இன்சுலேட்டடாக இருந்தது, கவர்லாம் அப்படியே மூடியே இருந்தது, எடுக்க முடியாமல் இருந்தது. அதனால் அந்த கரை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இப்போ அந்த மெஷின் ரிப்பேர் ஆனதுனால அதை வேறு எதுக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த கவரை எடுத்துட்டேன், அந்த மூடி எடுத்துட்டு இப்போ அதை க்ளீன் பண்ணலான்னு பார்க்குறேன். உள்ளே பார்த்தா இப்படி இருக்குது, நல்ல பாத்திரமா இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம் ஜக்கு மாதிரின்னு சொல்லி யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். இதுக்கு தேவையானது வந்து பேக்கிங் சோடா. இது வந்து எவ்வளோ கரம் இருக்கோ அவ்வளோக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 3-4 டீஸ்பூன் நான் போட்டிருப்பேன் இதில். அதே போல் அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து வினிகரும் ஊற்றிக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வினிகர் விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து ஒரு 1 லெமன் ஜூஸ் கூட நீங்கள் விடலாம். இது வந்து ஹாஃப் லெமன் ஜூஸ், நான் இது ஹாஃப் மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் நான் விட்டேன், லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ தூரத்துக்கு அந்த கரை இருக்குதோ, ஸ்டெயின்ஸ் இருக்கோ அவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் நல்லா ஊற்றி 1 டே ஃபுல்லாக நான் அப்படியே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஸ்க்ரப்பில் வந்து நீங்கள் என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்களோ, லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு ஒரு தடவை தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரஷ் எல்லாம், அதாவது நம்ம கிளாஸு பாட்டில் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் வச்சுருப்போம்ல, அந்த ப்ரஷ்ஷை வச்சு தான் க்ளீன் பண்ணுறேன். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியெல்லாம் நான் அந்த வேலை செய்யலை. லேசாக தான் நான் அதை வந்து க்ளீன் பண்ணேன். இந்த பாருங்கள், வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எவ்வளோ க்ளீனாக போயிருக்குன்னு. இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இந்த மாதிரி ஏதாவது காஃபி ஸ்டெயின்ஸ், டீ ஸ்டெயின்ஸ் உள்ள பாத்திரங்கள் ஏதாவது இருக்குமானா அதுக்கு இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நல்லா ஒரு 1 டே 8 hours கொடுங்க, அப்போ தான் நல்லா க்ளீன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தாக இருக்கலாம், கிச்சனில் யூஸ் பண்ணுற நம்ம க்ளீனிங் கிளாத்தாக இருக்கலாம், காட்டன் கிளாத்ஸை வந்து அதே மாதிரி உள்ள லெமன் ஜூஸு, சோடா உப்பு, சோடா சால்ட்டு, வினிகரு, ஹாட் வாட்டர் சேர்த்து 1 டே நைட் நான் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணால் இதுவும் நல்லா க்ளீன் ஆகிட்டு அந்த ஆயிலி பிசுப்பு கரைகள்லாம் நல்லா நீட்டாக போயிடுச்சு. பார்த்துக்கோங்க, ரொம்ப ஸ்டெயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹாவ் அ குட் டே.